1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபெனேசர், ஸ்டோன் ஆஃப் ஹெல்ப் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். எபெனேசர் என்றால் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று பொருள்படும். எபெனேசர் என்றால் ஸ்டோன் ஆஃப் ஹெல்ப் என்று சொல்லப்படுகிறது. கடந்த 11 மாதங்களும் இந்த வருடத்தில் தேவன் நமக்கு எபெனேசராக இருந்து நம்மை அருமையாய் தேவன் நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தியர்களுடைய பிடியில இருந்து விடுவிக்கப்படுகிறதான ஒரு அனுபவம் வருது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து மனம் திரும்புகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்காக கிரியை செய்கிறார். இந்த சூழல்ல சாமுவேல் சொல்றாரு, மிஸ்பாவுக்கு எல்லாம் வாங்க, நான் உங்களுக்காக அங்கே என்ன செய்கிறேன், பலி செலுத்துறேன்னு சொல்லும்போது இதை கேள்விப்பட்டதான பெலிஸ்தியர்கள் இவங்க இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வராங்க. அப்படி யுத்தம் பண்ண நெருங்குகிறதான நேரத்தில் கர்த்தர் பெலிஸ்தியருடைய பாளையத்தில் இடி முழக்கத்தை வர பண்ணினார். அவர்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன், அதனால அவங்க முறியடிக்கப்படுகிறதான ஒரு அனுபவத்துக்குள்ளே போகிறாங்க. இஸ்ரவேலரோ அவர்களை பின்தொடர்ந்து போய் துரத்தி அவங்க பட்டு போகிற அளவுக்கு, அதாவது முறியடிக்கிறது மாத்திரமல்ல, இனி அவன் எழும்பவே கூடாதுங்கிற அளவுக்கு இந்த பெலிஸ்தியர்களை வீழ்த்தி விட்டு வருகிறார்கள். அப்போதுதான் அந்த இடத்துல ஒரு தூண் கல்லை எடுத்து நிறுத்தி அந்த கல்லுக்கு எபெனேசர் அப்படின்னு சாமுவேல் என்ன செய்றாரு, பெயர் வைக்கிறார். அந்த கல்லுக்கு பெயர் எபெனேசர், அப்படின்னா ஸ்டோன் ஆஃப் ஹெல்ப். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு பெயர் சூட்டி அந்த இடத்துல வைக்கிறார், எபெனேசர். இது நன்றியும் நம்பிக்கையும் கலந்திருக்கிறதான ஒரு பெயர் சூடல். என்ன நன்றி அப்படின்னா, இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், அதற்காக நன்றி. நம்பிக்கை கலந்ததான பெயர் சூடல். அது என்ன நம்பிக்கை? இதுவரைக்கும் உதவி செய்த ஆண்டவர் இனியும் எனக்கு என்ன செய்வாரு, உதவி செய்வார். அப்ப நன்றியும் நம்பிக்கையும் கலந்த பெயர் சூடல் தான் இந்த எபெனேசர். கிராட்டிடியூட் அண்ட் ஹோப். இந்த எபெனேசர் அப்படின்னாலே அதுல கிராட்டிடியூடும் தெரியுது, அதுல ஹோப் என்ன செய்யுது, தெரியுது. இதுவரைக்கும் உதவி செய்தார் என்பது நன்றி, இனியும் உதவி செய்தார் என்பது நம்பிக்கை. எத்தனை பேர் இந்த நன்றியும் நம்பிக்கையும் நிறைந்தவர்களாக இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீர்கள்? அல்லேலூயா. நன்றி நிறைந்தவர்களாக இதுவரைக்கும் அவர் எனக்கு உதவி செய்தார்னு சொல்ற நாம நம்பிக்கையோடு கூட இருப்போம். இதுவரைக்கும் உதவி செய்தவர் இனியும் உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த 11 மாதமும் நம்மளை நடத்தி வந்த ஆண்டவர் இனியும் நம்மை நடத்த வல்லமை உள்ளவர். இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஆண்டவர் இனியும் அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். இதுவரைக்கும் நம்மளை வாழ வைத்த தேவன் இனியும் நம்மை வாழ வைப்பார். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஒரு குறைவில்லாமல் நடத்தி வந்திருக்கிறார்னா அப்ப இனி அவர் நடத்த போற விதத்தை யோசிச்சு பாருங்க, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதுவரைக்கும் செய்ததை விட இன்னும் அதிகமாக தான் அவர் செய்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப நன்றியும் நம்பிக்கையும் நிறைந்த வார்த்தையாக இந்த எபெனேசர் என்கிறதான வார்த்தை இருக்கிறது. இதை சொல்லி அங்க ஒரு தூணை ஏற்படுத்தி கர்த்தருக்கு அவர்கள் ஆராதனை செய்தார்கள். அல்லேலூயா. இந்த பெலிஸ்தியர்கள் எப்போதும் இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக இஸ்ரவேலர்களை மடங்கடிப்பதும் இஸ்ரவேலர்களை முறியடிக்கிறதோ இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக எழும்புகிறதும் வேலையாக வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ராபர்ட் ட்ரூஸ் என்கிறதான ஒருவர் இப்படியாக சொல்லுகிறார், Philistines means simply non-Israelites of the promised land.
பெலிஸ்தியர்கள் யார் அப்படின்னா, அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசத்துல வாழ்கிற இஸ்ரவேல் அல்லாத ஜனம். புரியுதா உங்களுக்கு? சிம்பிளா பெலிஸ்தியர்கள் யாருன்னா இதுதான். நான் இஸ்ரேலைட்ஸ் ஆஃப் தி ப்ராமிஸ்டு லேண்ட். ப்ராமிஸ்டு லேண்ட் யாருக்கு தான்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் யாருக்கு தான்? இஸ்ரவேலுக்கு தான். ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல இஸ்ரவேலர்களோடு இன்னும் ஒரு குரூப் என்ன செய்யுது இருக்கு. இஸ்ரவேலர்களை துரத்துகிறதும், இஸ்ரவேலர்களை முறியடிப்பதும், இஸ்ரவேலர்களுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறதான பிராமிஸ் லேண்டை அவங்களுக்கு கிடைக்க கூடாதபடிக்கு தடை பண்ணுவதும், இதை ஒரு வேலையா ஒரு கூட்டம் அங்க செஞ்சுக்கிட்டே இருக்கு. அவர்கள் தான் யாரா? பெலிஸ்தியர்கள். நியாயாதிபதிகள் 13:1 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். Philistines oppressed Israelites for 40 years. இஸ்ரவேலரை இந்த பெலிஸ்தியர்கள் அவங்கள அடிமைப்படுத்தி இருந்தாங்க, அவங்கள மேற்கொண்டு வாழ்ந்தாங்க, அவங்கள டாமினேட் பண்ணியிருந்தாங்க. எத்தனை வருஷமா? 40 வருஷம். ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 40 வருஷம் இந்த இஸ்ரவேலர்களுக்கு பெலிஸ்தியர்கள் நிமித்தமா போராட்டம் 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 இருந்துகிட்டே இருந்திருக்கு. 40 வருஷம்னா அது தலைமுறை தலைமுறை மாறுகிறதான அப்படிப்பட்ட அனுபவம் பாருங்க. அவ்வளவு காலமும் இந்த பெலிஸ்தியர்கள் என்ன செஞ்சுட்டே இருந்துக்கிறாங்க? இந்த இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறாங்க. பெலிஸ்தியர்கள் இவங்களை கொட்டுவதும், இவங்களை மடங்கடிப்பதும், இவங்களை அப்ரஸ் பண்றதையே 40 வருஷம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இஸ்ரவேலர்கள் மிகுந்த வியாகுலத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு துக்கம்தான் வாழ்க்கை. இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாலும் அதில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. ஏன்னா ஆசீர்வாதத்தெல்லாம் பெலிஸ்தியன் என்ன செஞ்சுக்கிறான்? திருடி கொள்கிறான். இப்படிப்பட்ட சூழல்ல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இஸ்ரவேலர்கள். சரி, இந்த பெலிஸ்தியர் என்ன செய்வார்கள்? நமக்கு புரிகிற விதத்தில் சொல்லணும்னா, the spirit of Philistines, what it will do? பெலிஸ்திய ஆவி என்ன செய்யும்? 3 காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். The spirit of Philistines will dominate us. நியாயாதிபதிகள் 13:1 வாசிச்சோம். 40 வருஷம் அவங்க கையில ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. 40 வருஷம் அந்த பெலிஸ்தியர்கள் தான் அவங்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துக்கிறாங்க? டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்துக்கிறாங்க. அப்ப இந்த பெலிஸ்திய ஆவியினுடைய வேலையே என்னது? ஒருவரை டாமினேட் பண்றது, அவங்களை ஆதிக்கம் செலுத்துவது. 2வது, பெலிஸ்திய ஆவி என்ன செய்யும்னா, 1 சாமுவேல் 5:1-2 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். The spirit of Philistines will try to take away the presence of God. இங்க கர்த்தருடைய பெட்டி, தேவனுடைய பெட்டி என்பது தேவனுடைய பிரசன்னத்தை காண்பிக்கிறது. இப்ப தேவ பிரசனம் இஸ்ரவேலர் நடுவில் இராதபடிக்கு இந்த பெட்டியை யார் எடுத்துட்டு போயிட்டா? பெலிஸ்தியர் எடுத்துட்டு போயாச்சு. அப்ப பெலிஸ்திய ஆவியினுடைய வேலையை என்ன அப்படின்னா, அது தேவ பிரசன்னத்தை நம்மளை விட்டு எடுத்து போடுகிற வேலையை செய்யும். தேவ பிரசன்னத்துக்குள்ள நீங்களும் நானும் இருக்கக்கூடாதபடிக்கு அது நம்மை மூழ்கடிக்கும். பெலிஸ்திய ஆவியினுடைய வேலை என்னன்னா, அது தேவ பிரசன்னத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க கூடாதபடிக்கு தேவ பிரசன்னத்துல இருந்து நம்மளை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். 3வது, what the spirit of Philistines will do. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று
என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். நமக்கு இந்த சம்பவம் தெரியும். இஸ்ரவேலர் சவுல் ஆண்டு கொண்டதான காலத்துல பெலிஸ்தியர்கள் நடுவில் இருந்து ஒருத்தன் எழும்பி வரான். கோலியாத் அவன் பேர். அவன் மகா பெரிய ராட்சசன். தினந்தோறும் பாளையத்தில் வந்து நின்று இஸ்ரவேலருக்கு விரோதமா கூப்பாடு போடுறான். உங்களில் ஒருத்தனை செலக்ட் பண்ணி அனுப்புங்க, அவன் என் கூட வந்து போரிட்டு ஜெயித்து விட்டால் நாங்கள் அடிமை, அப்படி இல்லைன்னா உங்களை நாங்கள் என்ன செய்வோம், அடிமைப்படுத்துவோம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு கூப்பாடு போடுறான். இது என்னவாயிருச்சுன்னா, அவன் அப்படி சொல்றது, சவுலு இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு என்ன பண்ணாங்களாம், சந்தோஷப்பட்டார்களாம் போட்டிருக்கு. அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு வைராக்கியம் கொண்டார்கள். அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டார்கள். இல்ல, என்ன போட்டிருக்கு, கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். The spirit of the Philistines will threaten us. பெலிஸ்தியரினுடைய ஆவி, பெலிஸ்திய ஆவி நம்மளை எப்போது பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எப்பெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பயம் உங்களை பிடிக்குதோ அப்போதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பெலிஸ்திய ஆவி என்ன செய்யுது, கிரியை செய்யுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவருடைய சொல்லின்றி, அவருடைய அசைவின்றி உங்க சரீரத்துல ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு, யோபுட்ட பிசாசு எல்லா விதமான சோதனைகளையும் கொடுத்தான். அந்த பிசாசை பார்த்து ஆண்டவர் சொன்னார் ஒரு வார்த்தை. யோபு 2வது அதிகாரத்தில் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப இஷ்டம். யோபுனுடைய சகலவற்றையும் நீ என்ன செஞ்சுக்கோ, எடுத்துக்கோ. சரீரத்தில் அங்கங்க புண்ணு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, வியாதி பலவீனம், சரி போ, யோபுக்கு இருக்கிற மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஆனா ஒண்ணு, யோபுவின் ஜீவனை தொட உனக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா யோபுனுடைய ஜீவன் யார் கரத்துல இருக்கு, கர்த்தருடைய கரத்துல இருக்கு. எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்கு? அவர் அன்றி என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. ஆமா, பெலிஸ்திய ஆவிக்கு ஒருபோது இடம் கொடுக்காதீங்க. உங்களை பெலிஸ்திய ஆவி எப்போது பயமுறுத்துகிறதே வேலையா வச்சிருக்கோம், எப்போது உங்களை த்ரெட்டன் பண்றதே வேலையா வச்சிருக்கோம். நீங்க பயப்படுற சூழலே இருந்துகிட்டு இருக்கணும். இப்ப சில அரசியல் தலைவர்கள் பாருங்க, நம்மளை பீதியிலேயே தான் வச்சிருப்பாங்க. ஏன், நீங்களும் நானும் பயப்படாம நல்லா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்து அவங்க எலெக்ஷன்ல தோத்துருவாங்க. அப்ப அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், ஒரு விதமான பதட்டத்திலேயே என்ன செய்யணும், இருந்துகிட்டே இருக்கணும். நம்மளை பயமுறுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. திடீர்னு என்னத்தையா சொல்லுவாங்க, அப்புறம் அது இது என்னத்தையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதா? ஏன், பயப்படுகிற நம்மளை வச்சு தான் அவங்க காரியத்தை என்ன செய்ய முடியுது, சாதிக்க முடியுது. இந்த பெலிஸ்திய ஆவியினுடைய வேலையும் அதுதான் பாருங்க. நீங்களும் நானும் எந்த அளவுக்கு பயப்படுகிறோமோ அந்த அளவுக்கு இந்த பெலிஸ்திய ஆவி கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இன்னைக்கு விசுவாசிகளாகிய நாம எதற்கும் நான் பயப்பட மாட்டேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. ஆமா, பெலிஸ்திய ஆவி நம்மளை பயமுறுத்த கூடாது, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, வேற என்னங்க. அல்லேலூயா. அப்ப இந்த பெலிஸ்திய ஆவி இந்த 3 காரியங்களை செய்து. ஒண்ணு, நம்மளை அடிமைப்படுத்துது. 2வது, இந்த பெலிஸ்திய ஆவி தேவ பிரசன்னத்தை நம்மளை விட்டு எடுத்து போடுது. 3வது, இந்த பெலிஸ்திய ஆவி எப்போது நம்மளை பயத்திலே என்ன செஞ்சிருக்கு, வச்சிருக்கு. இப்படிப்பட்ட பெலிஸ்திய ஆவியினால பிடிபட்டவர்கள் இஸ்ரவேலர்கள் எத்தனை வருஷம்? 40 வருஷங்க. 40 வருஷம் பிடிபட்டவர்கள் மனம் திரும்பினார்கள், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். சாமுவேல் மிஸ்பாவில் பழி செலுத்தும்படி வந்தாரு, தேவன் இறங்கினார், கிரியை செய்தார், பெலிஸ்தியர்களை பட்டு விழுந்தோடும்படி கர்த்தர் அற்புதத்தை செய்தார். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று, இஸ்ரவேலர்களுக்கு தேவன் ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப 40 வருஷமும் இவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருந்ததான இந்த இஸ்ரவேலர்களுக்கு தேவன் மகா பெரிய ஜெயத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்ப அவங்க இதுவரை உதவின எபினேசரேன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. 40 வருஷம் பட்ட பாடுகள்ல இருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்த எபினேசரேன்னு சொல்லிதான்
நன்றியுள்ளவர்களாய் அங்க ஒரு கல்லை எடுத்து வைத்து கர்த்தருக்கு ஆராதனை செய்தாங்க. எபினேசரே, இதுவரை எங்களுக்கு உதவி செய்தீரே அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவங்க மகிமைப்படுத்துறாங்க. அல்லேலூயா. ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம இந்த பெலிஸ்திய ஆவியினால மாச கணக்கா அப்ரஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். இந்த பெலிஸ்திய ஆவி வருஷ கணக்கா நம்ம வாழ்க்கையை சிதைத்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு எபனேசராய் இறங்கி வர இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு எபனேசராம் கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாமும் சொல்ல போறோம், எபனேசர். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் அறிக்கை பண்ண போறீங்க, எபனேசர் இதுவரை எனக்கு உதவி செய்தவர். இது நம்மளுடைய நன்றி பெருக்க காண்பிக்கிறது, நம்மளுடைய நன்றி அறிதலை காட்டுகிறது, நன்றியுள்ள இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. இஸ்ரவேலர்கள் 40 வருஷம் பட்ட பாடுக்கு இங்க ஒரு விடுதலை கிடைச்ச உடனே நன்றி அறிதல் உள்ளவர்களாய் சொன்ன வார்த்தை தான் எபனேசர். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இத்தனை நாட்கள் ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்ததற்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் சொல்ல வேண்டியதெல்லாம் எபனேசர். எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். மிக வேகமா சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க போகிறேன். நம்ம எப்போதும் நன்றி சொல்லுவர்களாய் இருந்தா, when we are thankful to God, நன்றி உள்ளவர்களாய் தேவனிடத்தில் நம்ம இருக்கும்போது அங்க என்ன நடக்குது அப்படின்னு சில காரியங்களை காண்பித்து கொடுக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5:18 திருப்பி நம்ம வாசிக்கலாம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அது என்னவா? தேவனுடைய சித்தமா இருக்குது. when we say thank you Jesus, we became the doer of God's will. நன்றி இயேசுவே நம்ம எப்போல்லாம் சொல்றோமோ அப்பொழுதான தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்கள். அல்லேலூயா. தேவ சித்தத்தை நிறைவேற்றி வாழ்ந்தா அதுல ஆசீர்வாதம் உண்டு. தேவ சித்தத்தை நிறைவேற்றி வாழும்போது அதுல தேவ மகிமை வெளிப்படும். தேவ சித்தத்தை நிறைவேற்றி வாழும்போது அதுல தேவ கிருபை வெளிப்படும். தேவ சித்தத்தின்படி வாழும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு எப்போதும் நன்றி சொல்லி பாருங்க. அது தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிற அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களுடைய வாயிலிருந்து வர வேண்டியதெல்லாம் பாசிட்டிவான வார்த்தைகள். குறைவுபடுகிறதான வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நிறைவான வார்த்தைகள் வரணும். அந்த வார்த்தைகளினாலே கர்த்தருக்கு நன்றியை தெரியப்படுத்தும். 2வது 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க நன்றி அறிதல் உள்ளவர்களை தேவன் கனம் பண்ணுவதாக இங்க சொல்றார். we honor God because we are thankful to God. தேவனை நாம் கனப்படுத்துவோம் எப்பொழுது? நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கும்போது. அப்ப நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருந்து தேவனை நாம கனப்படுத்தும் போது தேவன் சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். அப்ப God honors and exalts the people who says thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி என்று நன்றி பெருக்கோடு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறவர்களை தேவன் கனப்படுத்துவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்தாதான் கனம் கிடைக்கும். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்தாதான் உயர்வு கிடைக்கும். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருந்தாதான் மேன்மை உண்டாகும். உலக மனிதனே தான் செய்த ஒரு உதவிக்கு ஒருத்தன் பாத்திரமானா நடந்துக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன செய்யறதில்ல? உதவி செய்யறதில்ல. ஒரு உதவி செஞ்சான், ஆனா அவன் அதுக்கு நன்றி உள்ளவனா என்ன செய்ய மாட்டேங்கிறான்? நடக்க மாட்டேங்கிறான். அப்ப அடுத்து அவன் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு அந்த உலக மனுஷன் எதுவுமே என்ன செய்ய மாட்டான்? செய்ய மாட்டான். யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எத்தனை அதிகமாய் நமக்கு செய்வார். நம்ம நன்றி உள்ளவர்களாய் இருந்தோம்னா எத்தனை அதிகமாய் நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி
நான் உங்களை ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16, 25, 26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. கவனிங்க, பாடுகள் மத்தியிலையும் ஒருத்தர் பாடி துதித்து ஜெபம் பண்றாருன்னா நன்றியுள்ள ஆளால தான் அதை செய்ய முடியும். இந்த நன்றியுள்ள ஆட்களா பவுலு சீலாவும் துதித்து பாடுறாங்க. நடந்தது என்னன்னா, டோர்ஸ் ஹேவ் பீன் ஓப்பன்ட். சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது. இன்னைக்கு எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டம் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் நீங்கள் நன்றியுள்ள நபராக கர்த்தருக்கு நன்றி சொல்லி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அடைக்கப்பட்ட கதவுகளை தேவன் திறப்பார். இந்த வருஷம் முடிய போது உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட கதவுகளாக நீங்கள் எதை நினச்சிருக்கீங்களோ அதை தேவ சமூகத்தில் வைத்து நன்றி சொல்லி பாருங்க. அடைக்கப்பட்ட கதவுகளை தேவன் திறப்பார். புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது கதவுகள் திறவுண்டவர்களாய் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்வார். எதுவுமே ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி துதிக்கும் போது, பாடி ஆராதிக்கும் போது கர்த்தர் அவைகளை திறந்து விடுகிறார். சிறையிருப்புகள் மாறும், சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படும், கட்டுகள் அவிழ்க்கப்படும், தடைகள் உடைக்கப்படும்.